ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கணும். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை வாங்கியிருக்கிறேன். அரைக்கீரையை கடையாமல் துவையல் மாதிரி அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் பொருள்லாம் அதை எடுத்து வச்சுக்க பாருங்கள். 2 தக்காளி, 4 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக புளி, சும்மா 2 கொட்டை புளி, தாளிக்கிறதுக்காக வரமிளகாய் வச்சுருக்கிறேன். வானல் வச்சாச்சு. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். காயிட்டும். சின்ன வெங்காயம் நிறையாவும் போட்டுறக்கூடாது, அப்புறம் வெங்காய சட்னி மாதிரி ஆகிடும். நல்லா வதங்கட்டும். அப்படியே பின்னாடி போட்டுக்கலாம். ஒரு கட்டு கீரை வாங்கினேன். அதில் பாதியை நல்லா சிறுசாக அரிஞ்சு கோழி குஞ்சலுக்கு சாப்பிட்றதுக்கு வச்சாச்சு. பாதி கட்டு கீரை 2 பேருக்கு போதும்னு பாதி கட்டு கீரை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பிஞ்சு கீரை. அதில் அவங்களுக்கு தேவைப்பட்டால் கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு இல்லை உளுத்தம்பருப்பு. நான் முன்னாடி ஒரு நாள் கடலைப்பருப்பு போட்டு தான் அரைச்சேன். தக்காளி போட்டாச்சு. இது கூடவே 2 கட்டை புளி சொன்னோம்னா அதை நல்லா ஓடு நார் இல்லாமல் எடுத்துட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு மண் இல்லாமல் போட்டுக்கணும். இதுதான் கீரை. நல்லா பிஞ்சு கீரையாக இருந்தது, அதனால் வாங்கிட்டேன். இதை நொய் மண்ணெல்லாம் இப்படி பின்னாடி பக்கம் இலையில் ஒட்டிக்கிட்டு இருந்தது. 3 தடவையாக நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிறேன். 3 தடவை கழுவியாச்சு. கழுவிட்டு பார்த்தா தண்ணியில் அடியில் மண் அவிச்சு கடையிற மாதிரினா அந்த மண் கீழே நின்றுடும். நம்ம கீரையை அவிச்சிட்டு மேலோட எடுத்து போட்டுக்கலாம். அடியில் பார்த்திங்கன்னா வானலில் மண் நிற்கும். இது துவையல்ன்றதால கீரையை நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அதனால் மண்ணெல்லாம் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றத கீரையே துவையிலே கெட்டு போயிடும். அதனால் தக்காளியை நல்லா வதக்கிடுச்சு. கீரையை போட்டு வதக்கிடலாம். இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து கொஞ்சம் நம்ம ஆற வச்சுக்கலாம். வாங்க, இந்த கீரை நல்லா அரைச்சி தேவையான உப்பும் போட்டுட்டேன். கல் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா கீரை கருக்காமல் இருக்கணுன்றதுக்காக உப்பு போட்டு தான் வதக்கி வச்சுருக்கிறேன். வாங்க, இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஊற்றிட்டு வாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. அதுக்காக